நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்குற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பார். உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயிற பார்த்தா கண்ணமா இருக்கல தர. அதானே செலதுற பூம்பார பட்டை குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பசியா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழி கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும். இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு. தரணே தீர்த்தமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குறுக்கலா. வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு பிள்ளைய சும்மா வாட்ட சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தார தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடு. சரி தோற. ஏன் குறுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய வாழ்க்கை SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு. ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோல போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது? வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட்டா மனுஷன் எப்படி உள்ள போறதா? எப்படி விட போ. ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்ச கோல முடிச்சிருவேன். நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வந்துற. இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற. வெளில வரணும்னா 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆளை பாரு. சரி குழந்தை குழந்தை சரி போடுறேன். நான் போடு. 1 5 2. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. இது முக்காலி எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். பாத்து பாத்து பாத்து. நீ பாத்து வா. மெதுவா. பாத்து வா. அட இட்லி துணி. இதை விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி, என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும், இட்லி சுத்த பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுத்த மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுத்த மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ, உங்க பெரிய தாள வர சொல்ல அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க, முகத்துக்கு பூசல் போட்டீங்களா? ஆமாயா, வேணுமா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா, நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கு என்னப்படி? அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு. விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ, ஆன வேலை சொல்றீங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன உனக்கு சும்மா கொடுப்பாங்க. குடித்தா வாங்கிக்கணுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி?
இந்த பிடிக்கப்ப எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணே, கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 6 ரூபாய். நகரியா நகரியா போயா. காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டம் காசு வேணும் தெரியும் உனக்கு. போயா. கட்டுப்படி அளவு கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டம் வரல வேணாம். ஆமா போடா. ஓனி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வரையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா, அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணக்கூடியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணன் வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க. நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாய்ச்சி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பார்த்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதான். வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி. ஆள விடுற சாமி. என்னையாது கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாரு பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரர ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே வளர்க்குற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொட்டனை பொட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா. உனக்கு எதுக்கு அது? இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்னும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காரு. நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல. எனக்கு மேல தானா வேணும். விழும் விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலையொத்து விடாம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே. டேய் நின்றா. இவர் பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல, பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்க? முழிய பாரு முழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டேன்னா. ஓ, போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். கொஞ்சம் முகர கட்டி. என்ன என்ன கோமா? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற. இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமா இருக்கும். இதன மல்லி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க. அது ஜாக்கெட் இல்லையா? ஓ, பண்ணினாக்கும். சரி, சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ இல்லையா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையா? என்ன மல்லி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. போய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கியாரேன். நீ சும்மா உங்க அப்புறானே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி, காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும். இரு வரேன்.
டாக்டரோ தண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா சரியாத்தா சொல்லும். மழையில நனையுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். குட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் ஏதோ வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கிடத்தோட விட்டுக்கலாம் இல்லைங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் தான் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர் மோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பிவாங்களான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்திலியா? அது இல்லைங்க. வேற என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க. வாருங்க. குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்னடா இது? அத்தி பூத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? விட்டு போன வரத ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசுற காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் கழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கட்டக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அதான் நினைச்சேன் ஐயா. இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அத்த நீ பெரிய ஆளத்த. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்த மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊரை விட அத்த. மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு களத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்களா விதப்பா இருப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்து பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார், தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வெறிச்சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறையும். நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் உறக்க பேசிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம்.